ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையை பார்ப்பதிலும் கர்த்தரோடு கூட இணைந்து ஆண்டவரை துதிப்பதிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆந்திரையாலயம் பலகுடியின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம் தலைகளை தாழ்த்தி நம் ஜெபம் செய்வோம். ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு இடாய் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பரலோக தந்தையே, எங்களை மட்டுமாக ஜீவன் சுகம்பலன் தந்து பாதுகாத்து வருகிற நம்முடைய அன்புள்ள தெய்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைபெடவே நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இந்த ஆராதனையை பார்க்கிற கர்த்தரோடு கூட இணைந்து இந்த ஆராதனை செய்கிற அருமை பிள்ளைகள் எல்லாரையும் தொடுவீராக. வாழ்வில் நன்மைகளை செய்யும். தேவன் விரும்புகிற காரியங்கள் வாழ்வில் நடக்கத்தக்கதா இந்த ஆராதனை வழியாக இவர்கள் ஜபங்களை அவர்கள் ஏறெடுக்கிற பொழுது இந்த ஜபங்களிலே தேவன் கிரியை செய்யத்தக்கதா வழிநடத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இவனை நாம் மகிமைப்படட்டும். ஆராதனை திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து நீ வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காக ஆராதனை காரணமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 515 பாடுவோம். அருள் நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவு. 200 கீதங்கள் 515 பாடுவோம். பாவமானி பாருள் வீரின் நேரத்தில் தூய்மை வேண்டி நம்பி வந்தேன் உந்தன் ஆவியால் சுத்தி செய்வி மாசில்லாத துணை வேண்டி நான்
நம்பி வந்தேன் பாதை காட்டுவி திருப்தி செய்து நீ தாம் நன்மை நல்குவி சக்தி வேண்டி நம்பி வந்தேன் ஞானம் பலனும் அக்னினாவும் வல்ல வாக்கும் ஈதிடும் இயேசுநாதா நம்பி வந்தேன் தவறாமலே என்னை என்றும் தாங்கி நின்று காருமே. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் தாங்கள் செய்த தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்யும் பொழுது அவர்கள் தங்கள் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுகிறார்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாதவர். நம்முடைய வெளிப்படையான வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயத்தை கிழித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயும் இருக்கிறார். ஆகவே இளைய குமாரனை போல நாம் எழுந்து நம்முடைய தகப்பனிடத்திலே சென்று, ஆண்டவரே, உமக்கு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் நம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுவராக இருக்கிறார். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை தன்னுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் ஆயத்தமாக இருக்கிற சமயத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சோதித்து பார்த்து இந்த வேளையிலே அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே யாவரும் இந்த இடத்துல தலைகளை தாழ்த்தி நம்மை நாமே சோதித்து அறிந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பதன் மூலமாக அதை அறிக்கையிட்டு விட்டுவிட அழைக்கப்படுகிறோம். ஆகவே இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவில்லை செய்யாமல் செய்யத்தகாதவில்லை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குறுதியின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துன்பங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய திருப்பணிவிடையாளர்களுக்கு அதிகாரத்தையும் கட்டளையை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மையான மனம் திரும்புதலை நம்முடைய பரிசுத்த ஆவியருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். யாவரும் இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, என் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் விருதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் இணைந்து சங்கீதம் 95 நாம் கீர்த்தனமாக பாடுவோம். சங்கீதம் 95. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் சங்கீதங்கள் 62 சங்கீதம். சங்கீதம் 62 நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவரை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனும் செய்யத்தக்கதாக பலனளிக்கிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும்
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் 31 வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுக்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்தில் போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சரள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனுடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கண்மரித்து உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து தெழுந்தினார். பரமண்டத்திற்கு ஏற்றி பிதாவாகிய தேவனுடைய வாசல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவர் மரித்து நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். புதுவாய் சபையும் ஐக்கியம் பாமன்னிப்பும் சரீரம் தொழுதலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தத்திலே செய்வது போல உங்களை செய்வதாக அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோல் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு ஆயத்தமாவார் ஒருவரும் இல்லை. பராபரணி எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்திற்காரர் ஏக சிந்தை விரும்புகிறோமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், மெய் சேபிப்பதே மெய் சுவாதீனம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடியாராகி நாங்கள் எந்த பகைஞருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கபடி எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரயத்தனங்கள் என்று எங்களுக்கு தாய் இயேசு கிறிஸ்து விளமையினால் எங்களை காப்பாற்றியருளும்.
இந்த நாளுக்கான சுருக்க ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமாக இன்றைக்கும் ஜீவிக்கிறவரே, உயிருள்ள தம்முடைய விசுவாசத்தை தம்முடைய சீஷர்கள் வழியாக, என்னுடைய முன்னோர்கள் வழியாக எங்களுக்கு கொடுத்தீர். சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை நீர் ஆண்டு வழி நடத்துகிற நம்முடைய தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நம்பிக்கைக்காக, புதிய வழிகாட்டுதல்களுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகங்களுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஜீவனுள்ள ஆண்டவரை விசுவாசத்தில் பலப்பட எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லம் நித்திய தேவனை நால்வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, நாளிலும் இது உந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் விதமான மோசத்தில் அகப்படாமலும் பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகை நடத்தியுள்ள வேண்டும் என்று எதிராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமார், சபை ஊழியர்கள் மற்றும் பேராயரும் திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள், சபை ஊழியர்கள், அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா மேலும் ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமான நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி இவர்கள் மேல் ஓயாமல் பேச்சுதலும் கர்த்தாவிங்கள் காரியத்தின் மத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுதில் கேட்கிற அருள்ச்சி என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவின் அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி சத்தியத்தை அறிகின்ற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். தயவு செய்து நாம் அமர்ந்து கொள்வோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இப்பொழுது நாம் ஒரு பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டார். உற்சாகமாய் கைகளை கட்டி நாம் பாடுவோம். பாவம் யாவும் நீக்கி மீட்டார் அவர் நாமம் போற்றுவோம். உன்மார்க்க வாழ்வு முற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். அல்லேலூயா. உற்சாகமாய் நீ ஜீவ பாதை தனில் சென்று அவர் நாமத்தை போற்றுவோம். ஜீவ பாதை தனில் சென்று
என்று அவர் நாமம் போற்றுவோம். நல்லாவியின் கனிகள் ஈந்து அவர் நாமம் போற்றுவோம். களி கூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சியின் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிற யாவர் என்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் முன்பாக நம் தலைகளை தாழ் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளோடு கூட பேசவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மாற்றுகிற வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபைதாரும். மனித ஞானம் அல்ல, ஆண்டவருடைய ஞானம் எங்களுக்குள்ளே விளங்கட்டும். அது எல்லாரையும், இதை பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் தொடுங்க. ஆசீர்வாதத்தை நிரப்பும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த ஈஸ்டர் தினத்திற்கு அடுத்து வருகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவர். அக்செப்டன்ஸ் என்று பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன என்று சற்று பார்ப்போமெனால், வீடுக்கு உங்களுடைய வீட்டிற்கு ஒருவர் வருகிறார், ஒரு உதவி கேட்கிறார், அவரை ஏற்றுக்கொள்கிறீர்கள். வீட்டிற்குள்ளே வருகிறார், நீங்கள் தேவையானவைகளை கொடுக்கிறீர்கள், அதை உபசரிக்கிறீர்கள். அதுவா ஏற்றுக்கொள்ளுதல்? அப்படின்ற ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உபசரிப்பா? ஒரு கேள்வி. அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை நான் ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். பாருங்கள், நம் பாவிகளாக இருக்கையில் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நம் துன்பார்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்படின்னால் ஆண்டவருடைய ஏற்றுக்கொள்ளுதல், த அக்செப்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி, இயேசுனுடைய சீஷர்கள் 2 பேர் எம்மாவூருக்கு நடந்து போகிறார்கள். நல்ல ஒரு பகுதி இல்லை, அருமையான ஒரு வேத பகுதி. ஒருவரோடு ஒருவர் சம்பாஷணை பண்ணுகிறார்கள், உரையாடி கொண்டு போகிறார்கள். என்ன நடந்தது என்பதை அவர்கள் உரையாடுகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை பேசிக்கொள்கிறார்கள். இயேசு 3வது நபராக அவர்களோடு போகிறார். இங்கே நீங்கள் முதலாவது பார்க்கிற பொழுது அக்செப்டன்ஸ் என்பது என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். முதலாவது மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். இது அக்செப்டன்ஸ். தண்ணி கொடுக்கிறதோ, அவர்களுக்கு தேவையான உணவு கொடுப்பதோ அது அக்செப்டன்ஸ் அல்ல. உபசரித்தல் என்பது அக்செப்டன்ஸ் அல்ல. அப்படி என்றால் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அக்செப்டிங் த ஃபீலிங்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஒருவருடைய பாரத்தை, ஒருவருடைய துன்பத்தை அல்லது ஒருவருடைய இன்பத்தை புரிந்து கொள்ளுதல் தான் அக்செப்டன்ஸ். கிறிஸ்து அப்படிதான் அவர் புரிந்து கொண்டார். ஆகைதான் யோவான் சொல்லும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி புரிந்து கொள்தானோ அதே போல கர்த்தர் நம்மை புரிந்து கொள்கிறார், அக்செப்ட் பண்ணுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக
பார்ப்போமானால் இங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவர் போகிறார், அவர்களோடு உணர்த்துகிறார், பேசுகிறார், சம்பாஷிக்கிறார், உரையாடுகிறார். அவர்கள் அப்புறம் போகிறது போல காண்பிக்கிறார், அப்பத்தை எடுக்கிறார், பிட்டு கொடுக்கிறார். அக்செப்டன்ஸ் என்பது இரண்டாவதாக ஷேரிங், உபசரித்தல், அதோடு கூட தனக்கு உள்ள எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுப்பது. இதுதான் அக்செப்டன்ஸ். டு நோ அதர்ஸ் நீட்ஸ், மற்றவர்களுடைய தேவையை அறிந்து அவர்களுக்கு உதவுவது, கொடுப்பது. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இந்த தலைப்பு ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்து. ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அப்படி பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ளிவிடவில்லை. ஏதோ ஒரு முக்கிலே ஒரு இடத்திலே நாம் தவறு செய்தோம், ஆனால் நம்மை தள்ளிவிடவில்லை, அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்துகிறார். முதலாவதாக ஆண்டவர் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? ஆண்டவர் நம்மை எப்படி ஏற்றுக்கொள்கிறாராம்? நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் எந்த விதமான காரியத்தை எதிர்பார்த்து ஏற்றுக்கொள்வது, நாட் எக்ஸப்டிங், அல்லது ஏதாவது எதிர்பார்ப்போடு கூட எனக்கு இது தருவானா, இது எனக்கு கிடைக்காதா, அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. அது நம்முடைய ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல. பிள்ளைகள் எப்படி பெற்றோரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏதாவது அப்பா தருவாங்க, அப்படியா? கணவன் மனைவி இடத்துல என்ன ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது? இவரை நான் வைத்திருந்தால், இவரோடு கூட நான் இருந்தால் எனக்கு எல்லாம் நடக்கும், அப்படி அல்ல. கர்த்தருடைய ஏற்றுக்கொள்ளுதல் வித்தியாசமானது. ஆண்டவர் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளுது? எந்த விதமான லாபம் இன்றி, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு, நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள், நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் இவ்வாறாக சொல்கிறார், அக்செப்டன்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் தி இன்னர் ஹார்ட், இஸ் நாட் அவுட் சைட் ஆஃப் டிஸ்பிளே என்று சொல்லுகிறார். அக்செப்டன்ஸ் என்பது வெளியே பார்க்கிறதான தோற்றத்தை வைத்தல்ல. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உள்ளார்ந்த முறையிலே ஏற்றுக்கொள்ளுதல். சரி, வந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, கொடுக்கணும், அப்படி இல்லை. உள்ளார்ந்த ஒரு அன்போடு அவர்களுக்கு கொடுப்பது. ஏன் வந்தாங்க, எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும், ஏன் இவங்களை உச்சரிக்கணும், எதற்காக அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், எதற்கு வீட்டை பச்சமாய் பேச வேண்டும், ஏதாவது நடக்கும். இன்னைக்கு உலகம் நடிப்பிலே, மாய்மாலத்திலே போய்கொண்டிருக்கிறது. ஷேக்ஸ்பியர் சொல்கிறது போல, த வேர்ல்ட் இஸ் த ஸ்டேஜ் வேர் ஆல் ஆக்டர்ஸ் என்று சொல்வார். அதே போல் சில நேரங்களிலே நாம் நடிக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு மனிதனை உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்வதை காட்டிலும் வெளியே ஏற்றுக்கொள்வது போல ஒரு பாவலா போடுகிறோம். ஹிப்போக்ரட்ஸ் என்று சொல்வார்கள். மாய்மாலத்தன்மையை காட்டுகிறோம். எந்த விதமான சஞ்சலமும் சலனமும் இன்றி மற்றவரை அப்படி ஏற்றுக்கொள்வது. சரி, போகட்டும். முதலாவது, இயேசு எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? வருந்தி அழைத்து ஏற்றுக்கொள்கிறார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி, லாபமும் இன்றி ஆண்டவர் நம்மை வருந்தி அழைக்கிறார். இன்றைக்கு உங்களை என்னை ஆண்டவர் வருந்தி அழைக்கிறார். சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்கள் கர்த்தரை வருந்தி அழைத்தார்கள். இதோ போயிட்டு, காலம் போயிட்டு, நேரம் ஆயிற்று, எங்களோடு தங்கிரும். ஆனால் இயேசு நம்மை வருந்தி அழைக்கிறார். என்னிடத்தில் வா என்று நம்மை வருந்தி அழைக்கிற கர்த்தர். முழு மனதோடு வருந்தி அழைக்கிறார். அரை மனதோடு அல்ல, முழு மனதோடு வா என்னிடத்தில் என்று அழைக்கின்றார். ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எனக்கு அன்பான ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது முகசுளிப்போடு ஏற்றுக்கொள்ளுது, மனமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அன்னை தெரசாவினுடைய வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள், எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள். ஒரு மனிதனுடைய சிரிப்பு தான் சமாதானத்துக்கு காரணம். ஒரு மனிதனுடைய புன்முறுவல் சமாதானத்தை காட்டுகிறது.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனை நாம் ஏற்றுக்கொள்வதிலே அவனுடைய வெளி தோற்றத்தை வைத்து நாம் கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது. சில நேரங்களில் வெளிப்படும். ஆனால் புன்முறுவல் இருக்கிறது பாருங்க, அதுதான் அங்கே தான் சமாதானம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுவார். நம்முடைய முகம் அதை காட்டுகிறது. கர்த்தர் எப்படி அழைக்கிற, வருந்தி அழைக்கிற வாயினிடத்தில் என்று எவ்வளவு தூரம் போனாலும் இடத்தில் வா என்று வருந்தி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பி வைத்துக்கொண்டு ஒரு நல்ல உவமை சொல்லுகிறார் கர்த்தர். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் எப்படி அழைக்கிறார், அவருடைய அழைப்பு எப்படி பாருங்க. லூக்கா 15:28 வாசிக்கிறார். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஆண்டவர் இப்படி தான் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். இது யார்? இளையகுமாரன் இல்லை, மூத்தகுமாரன். இவன் ஆண்டவரோடு கூட இருந்தவன். ஆண்டவர் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு ஆண்டவர் மற்ற ஒருவனை ஏற்றுக்கொண்டார், என்னை தள்ளிவிட்டார் என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணமுடையவன். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்வதை வைத்து என்ன இட போடுறோம்? என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை தள்ளிவிட்டார்கள். ஒருவரோடு சிநேகமாக இருப்பதை வைத்து, நட்பாக இருப்பதை வைத்து என்னை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று நம்ம யோசிக்கிறோம். அநேக நேரங்களில் இது நம்மிடத்தில் நடக்கின்ற ஒரு உணர்வு பூர்வமான போராட்டம். எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இவங்ககிட்ட பேசிட்டாங்க, இவங்ககிட்ட நல்லா இருக்கிறாங்க, அப்படி என்றால் நம்மை பகைக்கிறார். அப்படி அல்ல, நம்மை பகைக்கிறார்கள் அந்த குடும்பம், அந்த தனி மனிதன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவருடைய நேசம் மிகப்பெரியது. அந்த நேசத்தோடு, அந்த அன்போடு கூட நம்மை வருந்தி அழைக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரிய அழைப்பை நமக்கு தருகிறார். வாய் என்னிடத்திலே என்று நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒரு கிருமிய போர் என்று சொல்லி ஒரு போர் நடந்தது, யுத்தம். அதிலே ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த கிருமிய போருடைய யுத்தத்தின் முடிவிலே யுத்தத்தில் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆங்கிலேய மகாராணி விக்டோரியா மகாராணி இந்த பதக்கத்தை எல்லாருக்கும் வழங்கினார்கள். ஒவ்வொருவராக வந்து இந்த பரிசுகளை பெற்று சென்றார்கள். சிலர் கைகள் கால்களும் கட்டோடு வந்தார்கள், சிலர் ஊன்றுகோள்களை ஊன்றி கொண்டு வந்தார்கள், சிலர் பல்வேறு கால் கைகளை இழந்தவர்கள், கண்களிலே அடிப்பட்டவர்கள், இப்படி மனிதர்கள் வந்தார்கள். அங்கே ஒரு மனிதன் எடுத்து வரப்பட்டான். ஆனால் 2 கைகளும் அவனுக்கு இல்லை, முகம் முழுவதும் சிதைந்திருந்தது. எங்கு பார்த்தாலும் காயங்களும் கட்டுகளும் இருந்தது. விக்டோரியா மகாராணி தன்னுடைய அரியணையை விட்டு எழுந்து அந்த மனிதனிடத்தில் சென்றாளாம். அவனுடைய நெற்றியிலே ஒரு முத்தத்தை கொடுத்து அவனுக்கு அந்த பெரிய பதக்கத்தை அணிவித்து சொன்னால், நல்லது செய்தாய், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை. என அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை இப்படி தான் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் ஓடுகிற பொழுது உங்களை ஏற்றுக்கொள்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்மை வருந்தி அழைக்கிறார், வாயினிடத்தில் என்று. அவருடைய ஏற்றுக்கொள்ளுதலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் என்ன நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். whatever it may be situation, Christ accepting you. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய நிலைமைகளை பார்த்து கர்த்தர் நம்மை பரிதபிக்கிறார்,
நம்மோடு கூட அவர் அழுகிறார், நம்மோடு நம்முடைய துக்கத்தில் அவர் பங்கு வருகிறார். எம்மாவூர் சீஷர்கள் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் துக்கமடைந்தவர்களாய் போகிறார்கள். எப்படி பேசுகிறாங்க? நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அந்த பகுதியை பார்க்கிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். 17ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்றால் நாம் துக்கமுகமாய் இருக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம அழுது கொண்டிருக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிறார். நம் சிரித்து சந்தோஷமாக இருக்கிற நிலைமையிலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இட் மே பி சிச்சுவேஷன். என்ன நீங்கள் நிலைமையில் இருந்தாலும், உங்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும், இயேசு உன்னை நேசிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விபச்சார ஸ்திரீயை இயேசுனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அந்த ஸ்திரீயினிடத்தில் நடுவில் நிறுத்தி இவள் விபச்சாரம் செய்தால் இவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லுகிறார்கள். இயேசு அமைதியாக இருந்தார், ஒன்றும் சொல்லலை. ஒரு வார்த்தை சொன்னார். பட் உங்களிடத்தில் யாருக்காவது பாவம் இல்லை என்றால் இந்த ஸ்திரீயின் மீது கல்லை எறியுங்கள். யாரும் எரியலை, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், போ, இனி பாவம் செய்ய. அவளுடைய பாவத்தின் மத்தியிலே, அவள் கொடிய பாவத்தினுடைய காரியத்தில் அவள் இருக்கிறாள். ஆனால் ஆண்டவர் அவளை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, என்ன நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். சூழ்நிலை புயல் போல நம்முடைய வாழ்விலே இருக்கலாம், நோய்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய சூழலை நாம் அறிந்திருக்கிறோம். இந்திய தேசத்தில் எத்தனையோ மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். புதிதாக மக்கள் இந்த கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்மை நேசத்தோடு பாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு. கடைசியாக நமக்காக பரிந்து பேசி நம்மை ஏற்றுக்கொள்ள செய்யும் தேவன். பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். கிரைஸ்ட் இஸ் இன்டர்சீடிங் ஃபார் அஸ். நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். எதற்காக? என் பிள்ளையை நீர் ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது போல, நீர் என்னை ஏற்றுக்கொண்டது போல என்னுடைய பாடுகளின் வழியாய் என் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவரை நாம் எப்படி ஏற்றிருக்கிறோம்? ஆபிரகாம் லிங்கன் ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி. உள்நாட்டு போராட்டங்கள் இவை எல்லாவற்றிலும் மிக சாதுரியமான ஒரு மனிதராக இருந்தவர். பிரசித்தி பெற்ற வழக்கறிஞராக இருந்தவர். நல்ல ஒரு அறிவு படைத்த ஒரு மனிதன். அவருடைய ஆபிரகாம் லிங்கனுடைய இந்த பதவியேற்பு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்விலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை அவர் தேர்வு செய்தார். எதற்காக தேர்வு செய்தார் என்றால், அவருடைய அறிவுரை கூறுகின்ற கமிட்டியிலே ஒரு மனிதனை தேர்வு செய்தார். அந்த மனிதன் யார் என்றால், அவர் வழக்கறிஞராக இருக்கிற பொழுது அவர் மிகவும் ஏளனம் செய்தவர். அவர் எப்படி ஏளனம் செய்வார்னா, அவன் முகத்தை பாரு, குரங்கு முகமால இருக்கு,
என்று சொல்லி அவரை ஏளனம் செய்த ஒரு மனிதனை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் பாருங்க. தான் ஜனாதிபதியாக வந்த உடனே அந்த மனிதனை அவருக்கு ஒரு போஸ்டிங், அறிவுரை வழக்கறிஞராக ஒரு அறிவுரை சொல்லுகின்ற செனட்டில் ஒரு முக்கியமான ஒரு மனிதராக வைத்தாராம். ஒருவேளை ஆண்டவர் நம்மை அப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் நம்மை உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒவ்வொருவரை ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். தேவனோடு கூட நம்முடைய உறவிலே இன்னும் வலுப்பெற வேண்டும். நம்ம ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்த ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும். நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மகிழ்ச்சியாக்குகிறார், நன்மையினால் நம்மை நிரப்புகிறார். நாம் ஜெபிப்போம் தலைகளை தாழ்த்தி. ஆண்டவரோடு கூட இந்த நாளிலே நாம் இடைபடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கிறிஸ்து சாட்சிகளாய் வாழவும் எங்களை உணர்வுபடுத்தும், எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். 438வது கீதங்களும் கீர்த்தனைகளும். நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே. 438வது பாடல். மரத்தில் தோங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கிவாரே, நீயுனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கே ஆகிலும் மறைந்து திரிவாயோ, சந்ததமுனதிதயம் காயமும் சாமி கிறிஸ்துனுடையதல்லவோ, நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டிய அக்கினி கடல் தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மரிப்பாயே, உழைத்து மரித்து உயிர்த்தநாதர் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
இந்த நல்ல நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் ஜீவன் சுகம்பலன் தந்து வழிநடத்தி உடைய தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்களை எல்லா நேரங்களிலும் நீர் ஏற்றுக்கொள்கிறீர். உடைய பிள்ளைகளாக எங்களை நீர் வழிநடத்துகிற அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த தொலைக்காட்சியின் வழியாய் பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்வில் நன்மை செய்யும் குடும்பங்களிலே நன்மைகளை தாரும். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய தேசம் முழுவதும் ஆண்டவரே அமைதியாக இந்த காரியங்களை, இந்த கொரோனா வைரஸை வெல்வதற்கு வீட்டிலே இருந்து அவர்கள் ஆண்டவரே காரியங்கள் நிறைவேற்றுகிறார்கள். எங்களுடைய தினசரி அன்றாட வேலைகள் எல்லாம் சிரமமான காரியங்களாக இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரத்தில் இவைகளை மாற்றி எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனியும் இந்த வைரஸ் கொள்ளை நோய்கள் பரவாதபடி தேசத்தை பாதுகாத்து கொள்ளும். தேசத்திலே சுவிட்சத்தை தாரும். உம்முடைய நன்மைகளை கட்டளையிடும். ஆண்டவரே, மருத்துவர்கள், இன்னும் சுகாதார பணியாளர்கள், தேசத்தை ஆளுகிற அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுத்து சரியான முறையில் மக்களை வழிநடத்தத்தக்கதாய் தேவன் கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் கையின் பிரயாசங்கள் தேவைகளை சந்தியும். போக்குவரவுகளிலே ஆசீர்வாதங்களை தாரும். விவசாயங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கூடிய நல்ல மழையை நீர் எங்களுக்கு கட்டளையிடும். தேசத்தை செழிப்பாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் உலகெங்குமெங்கும் நடைபெறுகிற எல்லா வீடுகளிலும் ஆண்டவரே நடைபெறுகிற ஆராதனைகளை ஆசீர்வதியும். ஆங்காங்கே திருச்சபைகளை இதே போன்று செய்யப்படுகிற எல்லா செயல்பாடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். உம்முடைய நன்மையின் கரம், உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், மாறாதவர். எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளவன் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும். தேசத்தில் சுபிட்சத்தையும் சேமத்தையும் சமாதானத்தை கட்டளையிடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. அன்றாட தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் என்னுடைய தொலைக்காட்சி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, தொலைக்காட்சி நடத்துகிற அன்பு பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மைகளை கர்த்தர் வழி நடத்துகிறார். மகிமையின் தொலைக்காட்சியின் வழியாய் பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் குடும்பங்களிலும் நன்மைகளை செய்து பாதுகாப்பை கட்டளையிட்டு தேவன் வழி நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எங்களை தரமிட்டு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கிறவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பன், உங்கள் மேல் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிற பிதா, குமாரன், பரிசுத்த திரியேகனுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நம் அனைவரோடும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. நிறைவு கீதமாக 593 பாடுவோம். 593வது கர்த்தர் தந்த ஈவுக்கா என்றைக்கும் சோத்திரம். ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏகதேவரீருக்கே ஆரவார மாயென்றைக்கும் சோத்திரம் உண்டாகவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்முடன் இருப்பார். தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம்.